தரம் 9 மாணவர்கள் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திப்பதை வச்சு நாங்கள் இன்றைக்கு என்ன சென்றால் மற்றொரு இலக்கண பகுதி பார்ப்போம். இதுல வந்து நான் பார்க்க போறது வந்து வலுநிலை வளாநிலை என்று இரண்டு விஷயங்கள் நாங்கள் இங்க பார்க்க போறோம். வலுநிலையும் வளாநிலையும் தான் பார்க்க போறோம். அது என்னது வலுநிலை வளாநிலை என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். வலு என்றால் என்ன, வளாநிலை என்றால் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். சரிதானே? வலுநிலை என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வலு என்பது எங்களுக்கு தெரிய வரும். வலு என்று சொன்னால் குற்றம். வலுவென்றால் என்னது? குற்றம். வளாநிலை என்று சொன்னால் குற்றம் இல்லாததான் நாங்கள் இங்கே பார்க்க போறோம். அப்ப வலுநிலை வளாநிலை என்ற இரண்டிலையுமே நாங்கள் இங்க பார்க்க போற விஷயம் வந்து, முதலாவது நாங்கள் பார்ப்போம் வலுநிலை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதை நாங்கள் பார்ப்போம். அதற்கு முதல் எங்களுக்கு என்ன தேவை சொன்னால், வளாநிலை என்றால் என்னென்று எங்களுக்கு தேவை, என்னது தெரிய வேண்டும். வளாநிலை என்றால் என்னென்று எங்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப வளாநிலை என்பதை பற்றி பார்த்தோம். ஒரு வாக்கியத்தை நாங்கள் எழுதுகின்ற போது, அந்த வாக்கியங்களை எழுதுகின்ற போது அந்த வாக்கியத்தில் வருகின்ற இலக்கண கூறுகள் என்று சொல்லப்படுகின்ற திணை, பால், எண், இடம், காலம், இந்த ஐந்துடன் வினா விடை மரபு, வினா விடை மரபு போன்றவை வந்து சரியாக அமைந்திருக்க வேண்டும். அப்ப அது சரியாக அமைந்திருக்கின்ற போதுதான் நாங்கள் அதை நாங்கள் வளாநிலை என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்க ஒரு வாக்கியம் பாருங்கள். உதாரணத்துக்கு நான் வாக்கியம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவன் வந்தது என்ற ஒரு வாக்கியம் இருக்கின்றது. அவன் வந்தது. அவன் என்பது உங்களுக்கு தெரியும் என்ன வாக்கியம் என்று சொல்லி. அவன் என்பது என்ன வாக்கியம் என்பது தெரியும் உங்களுக்கு. என்ன அவன் வந்தது, அவன் என்பது உங்களுக்கு தெரியும். இது ஒரு எழுவாய், அதே நேரத்தில் ஒரு உயர்திணைக்குரிய பெயர், உயர்திணைக்குரிய ஒரு மாற்று பெயர். யாரோ ஒரு ஆளுக்கு பதிலாக பயன்படுத்துகிற பெயருக்கு பதிலாக பயன்படுத்துகிறான் அவன். அப்ப அவன் வந்தது, வந்தது என்பது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையில என்னது ஒரு அகுதிணைக்குரிய சொல். அப்ப இங்க திணை என்பது தெரியும் உங்களுக்கு. உயர்திணை அகுதிணை என்று இரண்டு திணைகள் இருக்கின்றன. அந்த இரண்டு திணைகள்ல வந்து அவன் என்பது உயர்திணை, வந்தது என்பது அகுதிணை. வந்தது ஒரு பயனிலை. எது வந்தது என்று சொன்னால் அது வந்தது அல்லது பசு வந்தது என்று சொல்லுவோம். நாய் வந்தது, மாடு வந்தது என்று சொல்லுவோம். அப்ப பசு, ஆடு, நாய், மாடு எல்லாம் என்னென்று சொல்றாங்க, அது வந்து அகுதிணை என்று சொல்றாங்க. அதுதான் வந்தது. அப்ப வந்தது என்பது அகுதிணைக்குரிய வினைச்சொல், அவன் என்பது உயர்திணைக்குரிய பெயர்ச்சொல். அப்ப இந்த இது ஒரு வாக்கியம். ஆனால் என்ன நடந்துச்சு, இந்த வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா உயர்திணையில தொடங்கி அகுதிணையில முடிஞ்சிருக்கு. உயர்திணையில தொடங்கி அகுதிணையில முடிஞ்சிருக்கின்றது. அப்ப ஒன்று உயர்திணையில தொடங்கினால் அது எங்கே முடிய வேண்டும் சொன்னால் உயர்திணையிலேயே முடிய வேண்டும். ஆனா எங்க முடிஞ்சிருக்குது? அகுதிணையில முடிஞ்சிருக்கு. ஆகவே இங்க வந்து திணை வந்து வேறு வேறாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த வாக்கியம் வந்து வலுவான வாக்கியம். இந்த வாக்கியம் என்ன வாக்கியம்? வலுவான வாக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப வாக்கிய வலு என்றால் என்னென்று இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது தொடங்கப்படுகின்றது எதிலேயோ, முடிய வேண்டியதும் அதிலேயே. உயர்திணையில தொடங்கினால் உயர்திணையில முடிய வேணும், ஆண்பால்ல தொடங்கினால் ஆண்பால்ல முடிய வேணும். அதே மாதிரி முன்னிலையத்தில் தொடங்கினால் முன்னிலையிலேயே முடிய வேண்டும். இப்படி இருக்குது. திணைப்பால் ஒருமையில தொடங்கினால் ஒருமையில முடிய வேண்டும். இப்படி திணைப்பால் இடம் என்பதிலே இருக்கின்றது. சரியா? இப்படியாக வருகின்றது, அதிலே வரவன். உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே பார்த்தோம் சொன்னால், கனி மரத்தில் இருந்து விழுந்தது. கனி மரத்தில் இருந்து விழுந்தது சொல்லப்படுது. கனி என்பது உங்களுக்கு பழம், மரத்தில் இருந்து விழுந்தது. சரிதானே? இவங்க கனி மரத்தில் இருந்து விழுந்தது என்று சொல்லிக்க, அப்ப கனி என்ற அந்த பழம் என்ன, கனி என்ற அந்த பழம் எங்க இருக்கு? மரத்திலிருந்து கீழே விழுகின்றது. அப்ப கனி என்பது உங்களுக்கு தெரியும் என்னது? அகுதிணை பொருள். விழுந்தது அகுதிணை. ஆகவே அகுதிணையில தொடங்கி அகுதிணையில முடிஞ்சது. அப்ப இது ஒரு வாக்கியம் சரியான வாக்கியமாக இருக்கு. அப்ப உயர்திணையில அகுதிணையில தொடங்கி அகுதிணையில முடிஞ்சிருக்குது இந்த வாக்கியம். இது கனி மரத்திலிருந்து விழுந்தது. அப்ப இது ஒரு வலுவற்ற வாக்கியம். இதை நாங்கள் வளாநிலை என்று சொல்லுவோம். இந்த வாக்கியத்தை நாங்கள் வளாநிலை என்று சொல்லுவோம்.
அப்ப வளாநிலை என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தை நாங்கள் எழுதுகின்ற போது அது என்னதாக வர வேண்டும் என்று சொன்னால் சரியாக வர வேண்டும். அப்ப அப்படி வருகின்ற போதுதான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் என்று சொன்னால் வளாநிலை என்று சொல்லுவோம். அப்படி அந்த எழுதுகின்ற போது அந்த வாக்கியங்கள்ல ஏதேனும் ஒரு வலு வருமாக இருந்தால் அதை நாங்கள் வலுநிலை என்று சொல்லுவோம். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? வலுநிலை. வலு என்றால் குற்றம். இப்ப பாரு, கனி மரத்தில் இருந்து விழுந்தார். கனி என்ற பழம் சரி, பழம் மரத்தில் இருந்து விழுந்தார். விழுந்தான் என்பது பாத்தீங்கன்னா உயர்திணை ஆண்பாலுக்குரிய சொல். ஆனா பழம் என்பது அகிர்திணைக்குரிய சொல். அப்ப ரெண்டுமே தவறு. அகிர்திணை தொடங்கி எங்க முடிகின்றது? உயர்திணையில முடிந்திருக்கின்றது. ஆகவே இது வலு, இது இருக்கக்கூடாது. அப்ப ஒரு வாக்கியம் இப்படியாக அமையலாம். அப்படியாக அமைகின்ற போது நாங்கள் அதை வலு என்று சொல்லுவோம். அப்படியாக வலுவில என்னென்ன வகையான வலு இங்கே வருகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், வலு என்றால் என்னென்ன வகையான வலுக்கள் இருக்குன்னு சொல்லி. என்னென்ன வலு என்று சொன்னாங்க? திணை வலு, பால்வலு, எண்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபு வலு. இப்படியாக வலுக்கள் நிறைய இருக்கின்றன. சரிதானே? அதுல ஒரு சில வழக்குகளை பற்றி தான் நாங்க இங்க பார்க்க போகின்றோம். சரிதானே? அப்ப இப்படியாக காணப்படுகின்ற அந்த வழுக்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வளவு வலுவும் நாங்க என்னென்று அதை இனங்கண்டு கொள்ளலாம் என்பதை பற்றித்தான் நாங்கள் இங்க பார்க்க வேண்டும். பாருங்க, இதுல ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருந்தது. ஆலமரம் ஒன்று நிழல் பரப்பி நின்றது. இந்த வாக்கியம் சரியா? ஆலமரம் ஒன்று நிழல் பரப்பி நின்றது, இந்த வாக்கியம் சரியா என்று பார்த்தால் சரியா. ஏனென்றால் ஆலமரம் அகிர்திணை நின்றது. சரி, ஆலமரம் நிழல் பரப்பி நின்றது. இதே வாக்கியத்தை பாருங்கள். ஆலமரம் நிழல் பரப்பி நின்றன. ஆலமரம் நிழல் பரப்பி நின்றன என்றால் ஆலமரம் என்பது ஒன்று, நின்றன என்பது பார்த்தீங்கன்னா பன்மை. இது ஒருமை, இது பன்மை. அப்ப இங்க ஒருமையில தொடங்கி பன்மையில முடிந்திருக்கு. அப்ப இது ஒரு வலு. இதை நாங்க என்ன வலு சொல்லுவோம்? எண் வலு என்று சொல்லுவோம். ஏன்? ஒருமையில தொடங்கி பன்மையில முடிந்திருக்கு. ஆக இப்படியாக என்ன ஒரு வாக்கியம் இந்த இலக்கண கூறுகள்ல ஏதாவது ஒன்றுல தொடங்கி இன்னொன்றுல முடிவடைந்தால் அதை நாங்கள் வாக்கிய வலு என்று சொல்லுவோம். அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? வாக்கிய வலு என்று சொல்லுவோம். அவ்வகையான வாக்கியங்களை நாங்கள் வலுநிலை வாக்கியம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த வலுநிலை வாக்கியங்களை முதலாவது நாங்கள் என்ன பார்க்க போறோம்? திணை வலு. திணை வலு என்றால் என்ன என்று சொன்னால், திணை வலு என்றால் என்ன என்று சொன்னால் ஒரு திணையில தொடங்கி இன்னொரு திணையில முடிவது. பாருங்க, அவன் உயர்திணை, வந்தது அகுதிணை. ஆகவே இது திணை வலு என்றால் உயர்திணையில தொடங்கி அகுதிணையில முடிவடைந்திருக்கின்றது. உயர்திணையில தொடங்கி அகுதிணையில முடிவடைந்திருக்கின்றது. அப்ப உயர்திணையில தொடங்கி அகுதிணையில முடிவடைகின்றதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்று சொன்னால் திணை வலு என்று சொல்லுவோம். என்ன திணை வலு என்று சொல்லுவோம். அப்ப திணை வலு என்றால் என்னென்று இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். திணை வலு என்றால் என்னது? உயர்திணையில தொடங்கிய ஒன்று அகுதிணையில முடிவடைதல். உயர்திணையில தொடங்கிய ஒன்று அகுதிணையில் முடிவடைதல் திணை வலு என்று சொல்லுவோம். இங்க அதான் தரப்பட்டிருக்கிறது. என்ன? அவன் வந்தது. உண்மையில என்னென்று வந்திருக்க வேண்டும்? இது வலுவிலாட்டி அவன் வந்தான் என்று வந்திருக்க வேண்டும். என்னென்று வந்திருக்க வேண்டும்?
அவன் வந்தான் என்று வந்திருக்க வேண்டும். அப்ப அவன் வந்தான் என்று வந்தாதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், சரியான வாக்கியம். அதான் வலுவில்லாத வாக்கியம். ஆக அவன் வந்தது என்பது திணைவலு. அது வலுவில்லாத வாக்கியமா வருகின்ற போது எப்படி வரும், அவன் வந்தான் என்று சொல்லி வரும். அவன் வந்தான் என்று சொல்லி வரும். ஆகவே திணைவலு என்றால் என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அது எவ்வாறு என்ன வலு இல்லாத வாக்கியமாக எழுத வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். ஆக இப்ப திணைவலு என்றால் என்னன்னு இப்ப பார்த்துட்டோம். அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியது பால்வலு. பால்வலு வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், பால் வந்து 5 வகையில இருக்கின்றது. எத்தனை வகையான பால் இருக்கின்றது? 5 வகையான பால். என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், கலவின் பால் என்று 5 வகையான பால் இருக்கின்றது. இதோட இதுக்குள்ள அடங்காத பொதுவான ஒரு பாலம் இருக்கின்றது. சரிதானே? அப்ப இங்க பாருங்க, சரியா? அப்ப இதுல வந்து பால்வலு, இதுல ஏதாவது ஒன்று வரப்போன்னு பாருங்கள். ஒரு பாட்டல்ல பிரிதொரு பாட்டலோடு முடித்தலாகிய வலு. அப்ப அது ஒரு பால்ல தொடங்கி அது இன்னொரு பாலில் முடிவடையுமாக இருந்தால் அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், பால்வலு என்று சொல்லுவோம். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், பால்வலு என்று சொல்லுவோம். இங்க பாருங்கள், உதாரணத்துக்கு அவன் வந்தால் என்று இருக்குது. அவன் வந்தால் என்று இருக்குது. அவன் வந்தால் என்றதை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் என்பது உங்களுக்கு தெரியும் என்னது, அவன் என்றது ஒரு ஆண்பாலுக்குரிய சேர்ப்பு. வந்தால் என்பது பெண்பாலுக்குரியது. அவன் வந்தால் என்றைக்க அவன்ல தொடங்கி, அவன் என்றது ஆண்பால்ல தொடங்கி வந்தால் என்ற பெண்பால்ல முடிஞ்சிருக்கு. அப்ப இது என்ன வலு? பால் வலு. ஏன் பால் வலு என்றுகின்றோம்? அவன் வந்தால், அவன் வந்தால் என்றுள்ள வந்தபடியே பால்வலு என்று சொல்லுகின்றோம். அப்ப பால்வலு என்றால் இப்ப என்னென்று விளங்கி இருக்குது அவங்களுக்கு? ஒரு பால்ல தொடங்கி இன்னொரு பாலில் முடிவடைந்த. உதாரணம் என்ன, இப்ப கீதா சென்றது, கீதா சென்றது என்றால் கீதா என்பது தெரியும் பெண்பால், சென்றது என்பதோ ஒன்றன் பால். சென்றது என்பது ஒன்றன் பால். அப்ப கீதா என்ற பெண்பால்ல தொடங்கி சென்றது என்ற ஒன்றன் பால்ல முடிவடைகிறது. கீதா என்றது பெண்பாலுக்குரிய பெயர்கள், சென்றது என்பது ஒரு இது ஒருமைக்குரிய ஒன்றன் பாலுக்குரிய செயல். ஆகவே இங்க மாறி நடந்திருக்கு. இப்ப இந்த பெண்பால்ல தொடங்கி ஒன்றன் பால்ல முடிவடைகிறது. இது என்னது? வாக்கிய வலு. ஆகவே வாக்கிய வலு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதுலயும் பால் வலு என்றால் நாங்கள் பார்க்கிறோம். சரிதானே? அப்ப வாக்கிய வலுவுல 2 வலு பார்த்திருக்கிறோம். ஒன்று திணை வலு பார்த்திருக்கிறோம், அடுத்தது பால் வலு பார்த்திருக்கிறோம். திணை வலு என்றால் என்ன, பால் வலு என்றால் என்ன பார்க்கிறோம். சரிதானே? ஓகே, அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியது எண் வலு. எண் உங்களுக்கு தெரியும் 2 தான் இருக்குது. இந்த ஒருமை, பன்மை. ஒன்று ஒருமையில தொடங்கி பன்மையில முடிக்கும், அல்லது பன்மையில தொடங்கி ஒருமையில் முடிக்கும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, பறவைகள் பறந்தது. பறவைகள் பறந்தது. பறவைகள், பறவைகள் என்பது பாத்தீங்கன்னா பன்மை. பறவைகள் என்பது என்னதுக்குரிய சொல்? பன்மைக்குரிய பன்மை. பறந்தது வந்து ஒன்று, பறந்தது வந்து ஒருமை. அப்ப பன்மையில தொடங்கி ஒருமையில முடிவடைந்திருக்கு. அப்ப பறவைகள் என்ற அந்த பன்மை, பறவைகள் என்றது பன்மை சொல், அது வந்து பறந்தது என்பது ஒருமை சொல். அப்ப பறவைகள் பறந்தது என்ற பன்மையில தொடங்கி ஒருமையில முடிந்திருக்கு. ஆகவே நாங்கள் எண் வலு என்று சொல்லுவோம். உண்மையில் எப்படி வந்திருக்க வேண்டும் இந்த வாக்கியம்? பறவைகள் பறந்தன என்று சொல்லணும். என்று வந்திருக்கணும், பறவைகள் பறந்தன என்று வந்திருக்க வேண்டும். அப்படி வந்தால்தான் நாங்கள் அதை என்னென்று சொல்லுவோம்? பன்மை. அதாவது என்னது? பறவைகள் என்ற பன்மையில தொடங்கி பறந்தன என்ற பன்மையில முடிவடைந்திருக்கின்றபடியே இது நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? எண் வலுவற்ற வாக்கியம் என்று சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? எண் வலுவற்ற வாக்கியம். அப்ப ஒரு எண் வலுவற்ற வாக்கியம் என்றால் என்ன என்று இப்ப உங்களுக்கு தெரிந்திருக்கும்.
அப்ப எண் வலுவென்றால் என்ன என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த எண் வலுவை நாங்கள் எவ்வாறு இங்க எடுத்துக்காட்டி இருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? அப்ப எண் வலுவென்றால் என்ன என்று சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? இப்ப எண் வலுவென்றால் என்னென்று விளங்கிட்டு உங்களுக்கு எண் வலுவென்றால் என்னது? ஒரு வாக்கியம். என்ன? ஒரு வாக்கியம் ஒருமையில தொடங்கி பன்மையில முடிவதோ அல்லது பன்மையில தொடங்கி ஒருமையில முடிவதோ என்று அதை நீங்க சரியாக புரிந்து கொண்டிருந்தால் அது எண் வலு. அதை நாங்கள் தவிர்த்து எழுதலாம். பாருங்கள், மாடுகள் பட்டிக்கு திரும்பி வந்தது. மாடுகள் பட்டிக்கு திரும்பி வந்தது என்று இதில் ஒரு உதாரணம் தரப்பட்டது. மாடுகள் பன்மை, வந்தது ஒருமை. என்ன? மாடுகள் பட்டிக்கு திரும்பி வந்தன என்று வந்திருக்க வேண்டும். என்று வந்திருக்க வேண்டும், வந்தன என்று வந்திருக்கான். நீங்க எப்படி வரவில்லை? என்ன வந்தது என்று இது என்ன வலு? எண் வலு. அடுத்த பாருங்கள், இடவலு. இடவலு என்றால் என்னது? தன்மை முன்னிலை பழக்கை போன்ற இடங்களை வலுவாக கூறுதல். தன்மை முன்னிலை படற்கை, தன்மை முன்னிலை படற்கை போன்றவற்றை இடத்துல என்ன செய்வோம்? நாங்கள் மாறி சொல்லுதல், வலுவா சொல்லுதல். உங்களுக்கு தெரியும் தன்மை பெயர், முன்னிலை பெயர், படற்கை பெயர் எல்லாம் தெரியும். இப்ப தன்மை பெயர் நீ, இது முன்னிலை பெயர். என்ன? மூன்று வகை பெயர்களுக்குள்ள நீ என்பது முன்னிலை பெயர். இப்ப நீ வந்தது, சரியா? நீ வந்தது. அப்ப நீ வந்தது என்பது உண்மையிலே நீ என்பது முன்னிலை, வந்தது என்பது படற்கை. ஏன்? அது வந்தது. அது என்பது படற்கை பெயர். அது என்பது என்ன பெயர்? படற்கை பெயர். அந்த படற்கை நீ என்ற முன்னிலை, வந்தது என்பது படற்கையில முடிந்திருக்கின்றது. அப்ப முன்னிலையில் தொடங்கி படற்கையில் முடிந்திருக்கின்றது. அப்ப இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் சொன்னால் இடவலு என்று சொல்லுவோம். அது என்ன? நீ வந்தாய் என்று வந்திருக்க வேண்டும். நீ வந்தாய் என்று வந்திருக்க, அப்படி வராம நீ வந்தது என்று வந்திருக்க. அப்ப முன்னிலையிலே தொடங்கி படற்கையில முடிவடைந்து. பதமாக பாருங்கள், நான், நான் என்பது என்ன பெயர்? தன்மை பெயர். நான் என்பது தன்மை பெயர். நான் வந்தாள், நான் வந்தாள், சரியா? நான் என்பது தன்மை பெயர், வந்தான் என்பது பன்மை பெயர், சரி, படற்கை பெயர். வந்தான் என்பது என்ன பெயர்? படற்கை பெயர். அப்ப நான் என்ற தன்மையில தொடங்கி வந்தாள் என்ற படற்கையில முடிஞ்சிருக்குது. இது இடவலு. உண்மையில அது எப்படி வந்திருக்கணும்? நான் வந்தேன் என்று வந்திருக்க. அப்பதான் வலு இல்லாத வாக்கியம். நான் வந்தேன் என்பது வலுவில்லாத வாக்கியமாக இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப வலு உள்ள வாக்கியம், வலுவற்ற வாக்கியங்கள்ல, வலு வாக்கியங்கள்ல நாங்கள் என்னென்ன பார்த்திருக்கிறோம்? திணை வலு பார்த்திருக்கிறோம், பால் வலு பார்த்திருக்கிறோம், எண் வலு பார்த்திருக்கிறோம், இடவலு பார்த்திருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது கால வலு. காலம். காலம் உங்களுக்கு தெரியும், எத்தனை காலம் இருக்கின்றது? 3 காலம் இருக்கின்றது. என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த 3 காலங்கள்ல ஏற்படுகின்ற வலுதான் கால வலு என்று சொல்லுவோம். பாருங்கள், பாருங்கள், இதுல என்னென்று வரும் அந்த கால வலு என்பதை பாருங்கள். இது 3 காலங்களும் என்னென்னு சொன்னால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் என்று சொன்னா நாளை. நாளை என்ன காலம்? நாளை என்ன காலம்? நாளை என்ன? எதிர்காலம். இன்று நிகழ்காலம், நேற்று இறந்த காலம். நேற்று, இன்று, நாளை. நேற்று, இன்று, நாளை. இதுதான் காலங்கள், 3 காலங்கள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுல ஒரு மாற்றம் இருப்பார்கள். நேற்று வருவேன், நேற்று வருவேன், நான் நேற்று வருவேன், சரியா?
உண்மையில என்ன வர வேணும் இந்த வாக்கியம்? நான் நேற்று வருவேன். பாருங்க, நான் என்பதை அதை விட்டா நேற்று காலம், இறந்த காலம். வருவேன் என்றால் எதிர்காலம். அப்ப இறந்த காலத்துல தொடங்கி எதிர்காலத்துல முடிவடைந்திருக்கு. அப்ப நேற்று வருவேன், நேற்று வந்தேன், நேற்று நான் வந்தேன். நான் நேற்று தான் வந்தேன், நான் வந்துட்டேன், நான் வந்து விட்டேன். எப்ப வந்து நான் நேற்று வந்தேன். நான் என்ன சொல்லுகின்றேன்? நான் நேற்று வருவேன் என்று சொல்லுகிறேன். வருவேன் வரவில்லை, இதுதான் வரப்போறேன். அப்ப அது எதிர்காலம். வரப்போறேன் என்பது எதிர்காலம். ஆனால் என்ன செய்யறோம்? இறந்த காலத்தில் தொடங்கி எதிர்காலத்துல முடிஞ்சிருக்கு. இது வந்து கால வலு. இது வந்து என்ன வலு? கால வலு. கால வலுவை நாங்கள் என்னண்டு இனங்கண்டு சொல்லலாமா? சரியா? என்னண்டு இனங்கண்டு சொல்றது தெரியுமா? அவ்வளவு. அப்ப கால வலுவை நாங்கள் என்னண்டு பார்க்கலாம். ஒரு காலத்துல தொடங்கி இன்னொரு காலத்துல முடிவடைவது காலவலு என்று சொல்லப்பட்டது. அதாவது உதாரணம் பார்த்தாங்க, நான் நேற்று வருவேன், நான் நேற்று வந்தேன் என்று வந்திருக்க வேண்டியது நேற்று வருவேன் என்று சொல்லி பதக்கேற முடிச்சிருக்கு. வருவேன் என்பது நாளை, நாளை நாளை என்பது எதிர்காலம். நாளை என்பது என்ன காலம்? எதிர்காலம். அப்ப எதிர்காலத்துல தான் நாங்கள் முடிச்சிருக்கோம். அப்படி முடிக்க கூடாது. அப்படி முடிச்சிருக்கோம், அது இறந்த காலத்துல முடிச்சிருக்கோம். நான் என்ன நேற்று வந்தேன் என்று வந்திருந்தால் அந்த வாக்கியம் சரி. அப்ப இது கால வலு. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் வினாவலு. வினாவலு என்பதை என்ன பார்ப்போம். வினாவலுவை பார்த்துட்டு சொல்லுவோம். வினாவலை கடிப்போம் சொல்லுகின்றோம். இரண்டு ஒரு விரலை காட்டி நெடிதோ குறிதோ என்று கேட்பது. ஒரு விரலை காட்டி போட்டு என்ன, இது ஒரு விரலை காட்டி போட்டு சொல்றோம். இது கட்டையா நெட்டையா சொல்லுகிறோம். கட்டையா நெட்டையா என்னன்னு சொல்லல, கேள்வி சரியா? ஒரு பொருளை காட்டி போட்டு சொல்லலாம் கட்டையா நெட்டையா இல்ல என்ன. அப்ப என்ன நடக்குது என்றால் அங்கே ஒப்படி சொல்ல வேண்டும். இரண்டு வைத்து கொண்டு தான் இல்லை, இரண்டு விரலை காட்டி கொண்டு இரண்டு விரல் இதுல எது கட்டை நட்டு என்று கேட்கலாம். அது சரி. இது நான் ஒரு பொருளை காட்டி போட்டு இது கட்டையா நெட்டையான்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? சொல்ல முடியாது. இல்லாட்டி ஒரு பொருளை காட்டி போட்டு என்ன இது வந்து என்ன இது இது வந்து குண்டானதா மெல்லிதானதா என்னன்னு சொல்லலாம்? என்னென்ன குண்டு மெலிதான்னு சொல்லலாம்? இரண்டு வெவ்வேறு பருமையான பொருளை வைத்துக் கொண்டுதான் இது குண்டா மெலிதான்னு சொல்லலாம். இது உயரம் கூடியதா உயரம் குறைந்ததான்னு சொல்லலாம். ஆக ஒப்படி இல்லாமல் ஒரு வினாவை கேட்பது அது வினாவல். ஒரு விரலை காட்டி போது உதாரணத்துக்கு ஒரு விரலை காட்டி இது கட்டையா நெட்டையா என்ன கட்டையா நெட்டையா என்னன்னு சொல்லலாம்? ஒரு விரலை பார்த்து கட்டை விரலா சொல்ல நெட்டை விரல் சொல்ல ஆக சொல்ல முடியாது. ஆகவே இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கவனும் வினாவலு என்றால் என்ன? வினாவலு என்றால் என்ன என்றால் ஒன்றை காட்டிக்கொண்டு அதை நாங்கள் இன்னொன்றுடன் ஒப்பிட்டு கேட்பது மாதிரி கேட்பது. இது வினாவலு. சரியா? அப்ப வினாவலு என்றால் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் விடைவலு. சரியா? விடைவலு என்றால் என்னன்னு சொன்னால் ஒரு வினா கேட்போம், அந்த கேள்விக்கு அந்த வினாவுக்கு வழங்கப்படுகின்ற விடை அந்த வினாவுக்குரிய விடையாக இல்லாமல் வேறொரு வினாவுக்குரிய விடையாக இருக்கு. ஆனால் இது ஓரளவு அந்த வினாவுக்குரிய பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் அது வலு என்று சொல்லுவோம். என்றால் உண்மையிலே கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு உதாரணத்துக்கு இங்க பாருங்க. உதாரணத்துக்கு இப்ப கேட்கிறோம் என்னன்னு சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை கேட்கிறோம், நீ படித்து முடித்து விட்டாயா? நீ படித்து முடித்து விட்டாயா என்று கேட்கும் போது நாங்க என்ன சொல்லுகிறோம் சொன்னால், நான் வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போறேன் என்று சொல்லுகிறேன். இப்ப சரி, அது விட அவ கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டோம். நான் என்ன செய்யறேன்னு சொல்லுவேன். உண்மையில அவ கேட்ட கேள்வி என்ன? நீ படித்து முடித்து விட்டீரா? அது நாங்க என்ன சொல்ல வேணும்? ஆம் அல்லது இல்லை என்ன சொல்லி நேரடியான பதில் ஆம் இல்லை. அப்புறம் எனக்கு எப்பவுமே என்ன செய்யறாய் என்று கேட்டதான் நான் வேலைக்கு போறேன் என்று சொல்லுறேன். அப்ப நாங்க என்ன செய்யறோம்?
ஒரு விட சொல்லி இருக்கோம், ஆனால் அதுக்கு நேரடி விடை சொல்லாமல் இன்னொரு விடையை சொல்லி அதை சமாளிப்போம். அதை முடிப்பது. அதுக்குரிய மிக பொருத்தமான விடையை நாங்கள் வழங்காமல் விடுவது. அதான் என்ன சொல்லுவோம் சொன்னால் விடை வலு என்று சொல்லுவோம். விடை வலு என்று சொல்லுவோம். இங்க பாருங்க, சீதைக்கு ராமன் என்ன முறை என்று விரவ ராமன் வில்வித்தையில் சிறந்தவன் என விடை இருப்பது. கேட்ட கேள்வின, சீதைக்கு ராமன் என்ன முறை என்றால் ராமன் வில்வித்தையில் சிறந்தவன் தான் என்று சொல்லலாம். என்ன கேட்ட கேள்வி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட கேள்வி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கேள்விக்குரியது சரியான விடையை நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் விட்டால் அதற்கு பேர் தான் என்னது என்றால் விடை வலு. அப்ப விடை வலு என்பது கேட்ட கேள்விக்கு மிக மிக பொருத்தமான விடையை நாங்கள் வழங்க வேண்டும். அப்படி வழங்காமல் விட்டால் அது வேறுபடியாக இருக்கின்ற போது என்ன அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? விடை வலு என்று சொல்லுவோம். விடை வலு என்றால் இப்ப உங்களுக்கு என்னென்று விளங்க இருக்கு. சரி, அடுத்த நாங்க பார்க்க வேண்டியது மரபு வலு. மரபு வலு என்று சொன்னால் பாருங்க, ஒரு ஒன்றை நாங்கள் தொன்று தொட்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற பெயரை என்ன அதை நாங்கள் சொல்லுவோம். அதை மாற்றி சொல்லுவது. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்ப மரபு வலு பற்றி இளமை பெயர்களை எடுத்து பாருங்க. மீனுக்கு குஞ்சு, கோழிக்கு குஞ்சு, பறவைகள் குஞ்சு என்று சொல்லுவோம். ஆடு மாடு குட்டி கன்றுகள் என்று சொல்லுவோம். குட்டி என்று சொல்லுவோம், கன்று என்று சொல்லுவோம், புதியதாக சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்கள், மீன் குஞ்சு நீந்தி சென்றது என்று சொல்லுகிறோம். சரி, மீன் குஞ்சு நீந்தி செல்கின்றது. நாங்கள் சொல்றோம் மீன் குட்டி நீந்தி செல்கிறது, மீன் குட்டி நீந்தி செல்கிறது. இப்ப மீன் குட்டி என்பது குட்டி சரி, மரபு பேர் தான், கொஞ்சம் இளமை பேர் தான். ஆனால் அது மீனுக்கு பொருத்தமானதா என்று பார்க்க வேண்டும். இல்லை, மீனுக்குரியது என்னது? இளமை பெயர் குஞ்சு. அப்ப என்னன்னு சொல்லணும்? மீன் குஞ்சு நீந்தி சென்றது என்று நாங்க சொல்ல வேண்டும். அதுதான் சரியான முறை. அது நாங்க என்ன சொல்லுகின்றோம்னா மீன் குட்டி நீந்தி செல்கின்றது என்று சொல்லுகிறோம். குட்டி மீன் நீந்தி செல்கின்றது சொல்லுவோம். அந்த குட்டி மீன் சொல்லலாம். அதான் இந்த மீன் சைஸாவே இருக்கல, அது நாங்க சொல்ல முடியாது. குட்டி மீன் மீன் குஞ்சு, மீனுக்குரிய இளமை பெயர் குஞ்சு. அப்ப குஞ்சு, மீன் குஞ்சு நீந்தி செல்கிறது என்பது நீங்க புரிஞ்சு. இப்ப இதுதான் என்னது? மரபு வலு. ஒன்றுடைய மரபை சொல்லாமல் இன்னொரு மரபு சொல்றது. வேற கத்தரி செடி, கத்தரி உங்களுக்கு தெரியும், செடி என்று தான் சொல்லுவோம். அது ஒரு பெரிய அளவு, சில கத்தரியில பார்த்தீங்கன்னா நல்ல உயரமா வளர்ந்துருக்கு. அதுக்காக கத்தரி மரம் என்று சொல்றதா? இல்லை, கத்தரி செடிதான். அது இவ்வளவுதான் வளர்ந்துருந்தாலும் கத்தரி செடிதான், கத்தரி செடிதான். அது 1 மீட்டர் வளர்ந்தான 2 மீட்டர் வளர்ந்தான கத்தரி செடி. அது உயரமா வளர்ந்துருக்கு என்றதுக்காக நாங்கள் மரம் என்று சொல்ல முடியாது. சரியா? அப்ப இதைத்தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒன்றினுடைய மரபு இதுகளை, மரபு சொற்களை அதே மரபில் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தாமல் வேறொரு மரபில் பயன்படுத்துவோமாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? மரபு வலு என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லும் என்னது? கப்பல் ஓட்டுவனை மீகாமன் என்போம், விமானம் ஓட்டுவனை வளவன் என்று சொல்லுவோம். என்னது? கப்பல் ஓட்டுபவனை மீகாமன் என்று சொல்லுவோம், விமானம் ஓட்டுவனை வளவன் என்று சொல்லுவோம், தேரை செலுத்துவன் பாகன் என்று சொல்லுவோம். அப்ப என்னது? அங்க கப்பல் பாகன் வந்தால் என்று சொல்லுவோம். சரியா? கப்பல் பாகன் வந்தான், கப்பல் பாகன் வருகின்றான். கப்பலை செலுத்துவன் பாகனா? மீகாமி. அப்ப என்ன? கப்பல் செலுத்துபவன் மீகாமி வந்தான் சொல்லுவோம். சரியா? கப்பல் மீகாமன் வந்தான். மீகாமன் கப்பலை செலுத்தினான் சொல்லுவோம். பாகன் கப்பலை செலுத்தினான் சொல்லலாமா? பாகன் என்னத்தை செலுத்துவான்? தேரைத்தான் செலுத்துவான். பாருங்க, அப்ப கப்பல் செலுத்துபவன் மீகாமன் என்பதற்கு பதிலாக பாகன் என்று சொல்லுகின்றோம். அப்ப இது என்ன வலு? மரபு வலு. அப்ப மரபு வலு என்றால் இப்ப என்னென்று உங்களுக்கு விளங்கி இருக்குதா? சரிதானே பிள்ளைகளே? அப்ப வலு என்றால் என்ன என்று பார்க்கிறாங்க. அந்த வலுவில் இப்ப நாங்கள் 8 வகையான வலுக்கள் பார்த்தனாங்க. என்னென்ன வலு பார்த்தனாங்க? வலு என்றால் என்னது? குற்றம் என்று சொல்லி பார்த்தனாங்க.
அப்ப நாங்கள் வாக்கியம் எழுதுகின்ற போது அந்த வாக்கியத்தில் ஏற்படுத்த தவறுகளை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், வலு என்று சொல்லுவோம், குற்றம் என்று சொல்லுவோம். அந்த குற்றத்தை நாங்கள் 8 வகையாக பார்க்கிறாங்க. என்னது? திணை, பால், எண், இடம், காலம், வினா, விடை, மரபு வந்து 8 வகையான வலுக்கள் பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப உங்கள் வலுவென்றால் என்னென்று விளங்கும், வலுவென்றால் என்னென்னு சொல்லி நாங்கள் இப்ப இங்க பார்த்திருக்கிறோம். சரி, இப்ப அதுல வரக்கூடிய அந்த சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். பின்வரும் வாக்கியங்கள் உள்ள வழுக்களை திருத்தி எழுதுக. பின்வரும் வாக்கியங்கள் உள்ள வழுக்களை திருத்தி எழுதுக. பசுக்கூட்டம் பயிரை அளித்தன. பசுக்கூட்டம் பயிரை அளித்தன. அப்ப இது என்ன வலு? இது சரியா? இது ஒரு வலு. என்னன்னு வரும்? பசுக்கூட்டம் பயிரை அளித்தது என்று வரும். பசுக்கூட்டம் பயிரை அளித்தது என்று வரும். அளித்தன் என்று வந்தது. அப்ப என்னென்னு வரும்? அப்படி எழுதணும். ஒன்று பசுக்கூட்டம் பயிரை அளித்தன் என்று எழுதணும், அல்லது பசுக்கூட்டங்கள் பயிரை அளித்தன் என்று எழுதணும். ரெண்டுல ஏதாவது ஒரு விலையில நீங்கள் எழுதினீங்க சொன்னால் அது சரி. பசுக்கூட்டங்கள் பயிரை அளித்தன் என்று எழுதணும், அல்லது பசுக்கூட்டம் பயிரை அளித்தது என்று எழுதினால் இது வந்து என்னது? வலுவாக வரும். என்ன வலுவாக? இது வராது. அது வலுவாக நீக்கி வலுவற்ற வாக்கியமாக மாற்ற முடியும். யானைகள் காட்டில் கூட்டம் கூட்டமாகி நின்றது. யானைகள் காட்டில் கூட்டம் கூட்டமாய் நின்றது. யானைகள் காட்டுல எப்படி கூட்டம் கூட்டமாய் நின்றது. கூட்டம் என்றால் ஒன்று. யானைகள் கூட்டம் நின்றது. யானைகள் கூட்டம் கூட்டமாய் நின்றன என்று வரணும். அப்ப யானைகள் காட்டில் கூட்டம் கூட்டமாய் நின்றன என்று வரணும். சரியா? இது என்னென்று எழுதணும்? வலுவில்லாத வாக்கியமாக யானைகள் காட்டில் கூட்டம் கூட்டமாய் நின்றன என்று எழுத வேண்டும். சரிதானே பிள்ளைகளே? அப்ப அதே அடுத்த பாருங்கள். தகுந்த பருவத்தால் அன்றி பழங்கள் பழுக்க மாட்டாது. அப்ப என்ன வரும்? இது தகுந்த பருவத்தால் அன்றி பழங்கள் பழுக்க மாட்டாது. பழங்கள் பழுக்க மாட்டா. என்ன? பழம் பழுக்க மாட்டாது. தகுந்த பருவத்தால் அன்றி பழம் பழுக்க மாட்டாது. தகுந்த பருவத்தால் அன்றி பழம் பழுக்க மாட்டாது என்று வரும். மாணவரால் எழுதப்பட்ட கட்டுரைகள் தரமானதாக இருந்தன. மாணவரால் எழுதப்பட்ட கட்டுரைகள் தரமானதாக இருந்தன. இதுல என்ன வழி இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்க என்ன? மாணவர்களால் எழுதப்பட்ட கட்டுரைகள் தரமானதாக இருந்தன என்று வரணும், அல்லது மாணவனால் எழுதப்பட்ட கட்டுரைகள் தரமானதாக இருந்தது. மாணவர்களால் எழுதப்பட்ட கட்டுரைகள் தரமானதாக இருந்தன என்று வரணும். சரியா? அடுத்தது, மனிதனோ வெறிலியோ அங்கே தோன்றுவன. மனிதனோ வெறிலியோ அங்கே தோன்றுவன. இதில் மனிதனோ வெறிலியோ அங்கே தோன்றுவது. அங்கே தோன்றுவது என்று வரும். நான் தான் நீர் இறைத்தது. நான் தான் நீர் இறைத்தது என்று வருமா? என்ன? நீதான் நீர் இறைத்தது என்று வருமா? வருமா? இறைத்தது யாரு? நான் தான் நீர் இறைத்தேன் என்று வர வேண்டும். நான் தான் நீர் இறைத்தேன் என்று வர வேண்டும். சரியா? அடுத்தது, சமூக மூட நம்பிக்கையில் ஒழியாது. சமூக மூட நம்பிக்கை ஒழியாது என்று வர வேண்டும். சமூக மூட நம்பிக்கை ஒழியாது என்று வர வேண்டும். செய்தி வாசிப்பது கண்ணபிரான். செய்தி வாசிப்பது கண்ணபிரான். இது சரியா? என்ன வருது? என்ன வரும்? என்ன? செய்தி வாசிப்பது கண்ணபிரான். என்ன சரியா? இந்த வாக்கியம் என்ன? செய்திகள் வாசிப்பது கண்ணபிரான் என்று வரும். உண்மையும் உயர்வும் போற்றப்பட்டது. உண்மையும் உயர்வும் போற்றப்பட்டன என்று வரும். உண்மையும் உயர்வும் போற்றப்பட்டன என்று வரும்.
சரியா, பட்டது என்பதா பட்டன என்று வரும். அவன் தன் புத்தகங்களை தொலைத்ததாக கூறினார். அவன் தன் புத்தகங்களை தொலைத்ததாக கூறினார் என்னென்று வரும்? அவன் தன் புத்தகங்களை தொலைத்ததாக கூறினான் என்று வரும். சரிதானே பிள்ளைகளே? அப்ப என்ன பார்த்துறாங்க? ஒரு வாக்கியம் வருகின்ற வாக்கியத்தை வளநிலை வளநிலை பற்றி பார்த்தோம். சரியா? நிச்சயம் இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம்.